செய்யறலப்பா, ஒழுங்கா எனக்கு கொடுக்க வேண்டிய பாதி பங்கை கொடுத்துரு. இல்லைனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நீ சொன்னந்தான் நான் அந்த வீட்டில் இறங்கினேன். நான் பாட்டுக்கு இந்த வீட்டில் இறங்கியிருந்தேன்னா எனக்கு தேவையானது கிடைச்சிருக்கும். இப்போ உனக்கு தேவையானது மட்டும் நீ கொள்ளடிச்சிட்டு வந்துட்டு எனக்கு பங்கு தர மாட்டேன்னு சொல்ற. மரியாதையை எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துரு. வேலப்பா, போன வாரம் எனக்கு இப்படிதானே நடந்தது. நீ சொன்னதானே அந்த பச்சை கதவு போட்ட வீட்டுல நானு கஷ்டப்பட்டு ஓட்ட பிரிச்சு இறங்கினேன். அந்த வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கி பார்த்தா அந்த வீட்டுல எனக்கு கிடைச்சது ஒரு வெங்கல கிண்ணமும் ஒரு விளக்கு மாத்தம் தான். அதை வச்சு என்ன பண்றது நானு? உனக்கு மட்டும் அவ்வளோ நாள் கிடைச்சது இல்ல. எனக்கு ஏதாவது அன்னைக்கு கொடுத்தியா என்ன? நான் கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? அவங்க உக எடுத்தது அவங்க அவங்களுக்கு சொந்தம் அப்படித்தானே சொன்னேன். இப்ப நான் எடுத்தது எனக்கு சொந்தம். ஒழுங்கா போயிடு, உனக்கு நான் எதுவும் தரமாட்டேன். இல்லைப்பா, இதெல்லாம் நியாயமே இல்லை. கொஞ்சமாக நியாய தர்மத்தோடு நடந்துக்க. அன்னைக்கு எனக்கு கிடைச்சது கொஞ்சோண்டு நகை தான். ஆனால் இன்னைக்கு உனக்கு கிடைச்சது 10 மடங்கு நகை கிடைச்சிருக்கு. அதில் கொஞ்சம் குசுசத்தில் உனக்கு என்ன? நாட்டுல யார் யாரெல்லாம் நியாய தர்மத்தை பத்தி பேசுறாங்க பாரு. உங்க 2 பேரும் பண்றது திருட்டு தொழில். ஆனா 2 பேருக்கு நியாய தர்மம் வேணுமா? உங்க 2 பேரையும் கைது பண்ணி என்ன அரசர் முன்னாடி நிறுத்துறேன். அரசர்கிட்ட உங்க குறைய சொல்லுங்க. அரசர் உங்க 2 பேருக்கு நியாய தர்மம் வாங்கி தருவாரு. இது கைதான் ஐயா. நான் எதுவும் பண்ணலைங்க ஐயா. எல்லாம் இவன் தான். நான் சொல்ல சொல்ல கேட்காம என்னை மிரட்டி திருடா சொன்னான். எது பண்ணுறதா இருந்தாலும் இவனை பண்ணுங்க ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நம்ம மட்டும் பயப்படுறோம். இவன் அசையாமல் அப்படியே நிற்கிறான். நிஜமானே நீங்கள் தானா? நான் கூட வேற யாரும் கைது பண்ண வந்துட்டாங்கன்னு பயந்துட்டேன். இப்படியே நீங்க 2 பேரும் சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க 2 பேரையும் கைது பண்ண வேண்டிய நிலைமை தான் வந்து இருக்கும். உங்க 2 பேருக்கும் நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி தானே வைக்கிறேன். அரசரோட உத்தரவை பத்தி தெரியுங்கல்ல. உங்க 2 பேரை தவிர நாட்டுல இருந்த மொத்த கொள்ளக்காரங்களையும் அரசர் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாரு. ஏதோ நாட்டோட பாதுகாப்புத்துறை என் கையில இருக்கிறதுனால உங்க 2 பேரையும் பாதுகாத்துட்டு வரேன். நீங்க என்னடானாக்கா கொள்ளடிச்சிட பிரிங்கியா இவ்ளோ சத்தம் போட்டு சண்டை போடுறீங்க. இந்த வழியா போற யாராவது இதை கேட்டு அரசர்கிட்ட சொல்லிட்டான், அப்படி என்னாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. நானே உங்க 2 பேரையும் கைது பண்ணி சிறையில அடைக்க வேண்டிய நிலைமை வரும். பாத்துக்கோங்க. எஜமானே, நான் எதுவுமே பண்ணல. எல்லாம் இந்த இருளப்பன் தான். நானா? நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம். நானா? இல்ல, நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம். 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எஜமா கோவப்பட்டுட்டாரு. இதுக்கு மேல பேசினா கண்டிப்பா எனக்கு அடிதான் விழும். மறைய முடிக்க வேண்டியதா. இவன் பெயர் இருளப்பன், இவன் பெயர் வேலப்பன். இவர்கள் இருவரும் இந்த நாட்டில் கொள்ளையடித்து வாழும் திருடர்கள். இவர் பெயர் குணசீலன். இவர் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர். இவருடைய தயவாலேயே இவ்விருவரும் சிறைக்குச் செல்லாமல் தப்பிக் கொண்டிருக்கின்றனர். எஜமானே, கோவப்படாதீங்க. என்ன விஷயம்? எதுக்காக நீங்களே எங்களை நேரடியா பார்க்க வந்திருக்கீங்க? வேற எதுக்கு வருவேன்? அடுத்த திட்டத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லறான். இந்த இடம் அதை பத்தி பேசுறதுக்கு சரியான இடம் இல்ல. அவங்க கொஞ்சம் நம்ம மறைவான இடத்துக்கு போலாம். அதன் பிறகு மூவரும் மறைவான ஒரு இடத்திற்கு சென்றனர். ஏலப்பா, வேலப்பா, நீங்க 2 பேரும் அடுத்து கொள்ளடிக்கு போற வீடு ஒரு மிகப்பெரிய செல்வந்தரோட வீடு. அந்த செல்வந்தர் ஒரு மிகப்பெரிய முத்து வியாபாரி. எஜமானே, அவர் மிகப்பெரிய செல்வந்தர்னு சொல்றீங்க, மிகப்பெரிய முத்து வியாபாரின்னு வேற சொல்றீங்க. நம்ம அவர் வீட்டில் போய் கொள்ளடிச்சா அவர் கண்டிப்பாக அரசரை நேரடியாக சந்திக்கிற செல்வாக்கு படைச்சவராக தான் இருப்பார். இதை பற்றி புகார் பண்ணால் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க மாட்டோமா? ஒரு திருடனா நீ யோசிச்சதை கூடவா ஒரு அமைச்சரா நான் யோசிச்சிருக்க மாட்டேன் வேலப்பா. அந்த முத்தி வியாபாரி நம்ம அரசுக்கு கணக்கு காமிக்காம பல வகையில செல்வங்களை சேர்த்து வச்சிருக்கான். நாம அதை தான் கொள்ளடிக்க போறோம். அதை நம்ம அரசர்கிட்ட வந்து அவன் புகார் பண்ணானாக்கா அது அவனுக்கு தான் பிரச்சனை. அவன் முழுசா கணக்கு காமிச்சிருந்தா அவன் இன்னும் அதிகமா வரி கட்டணும். ஆனா அதெல்லாம் அப்படி மறைச்சு வச்சிருக்கான். இந்த தகவல் அவன் வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் மூலமா எனக்கு தெரிஞ்சது. அப்படியா எஜமானே? நீங்க சொன்னா சரிதான். சரி, எப்போ வேலை ஆரம்பிக்கணும், அந்த வீடு எங்கே இருக்குது, அதை பற்றின விவரத்தெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடுவோம். அந்த வியாபாரியோட வீடை நீங்க எங்கேயும் தேடி அலைய தேவையில்ல. நம்மோட அரண்மனையிலிருந்து மேற்கு பகுதியில ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் நேரா போனாலே அந்த வியாபாரியோட வீடு தான் வரும். பார்த்தாலே தெரியும் அந்த வீட்டை, இதுதான் முத்து வியாபாரி வீடுன்னு. எஜமானு, வீடு சரி, ஆனா சரியான நேரம் எதுன்னு சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் உதவியா இருக்கும். இன்னும் 2 நாள்ல அந்த வியாபாரி தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய நெருங்கிய உறவினனோட திருமணத்துக்கு போறான். அவன் திரும்ப வர எப்படியும் குறைஞ்சது 10 நாளாவது ஆகும்.
அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கிறதும் நம்மளுடைய அரசரால நியமிக்கப்பட்ட நம்மளுடைய அரசு பாதுகாவலர்கள் தான். இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய முத்து வியாபாரின்றதுனால அரசர் அந்த பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அமைச்சரே நான் தானே. அதுல 4 பேரை நமக்கு சாதகமா நான் நிப்பாட்டுறேன். நீங்க சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம கொள்ளடிச்சிட்டு வெளில வர பாருங்க, சரியா? நீங்க கொள்ளடிச்சு வந்ததெல்லாம் பத்திரமா வைங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் பங்கு பிரிச்சு தரேன். நீங்க கொள்ளடிச்சிட்டு வர நகை பணத்துல 55% எனக்கு சொந்தம், 30% உங்களுக்கு சொந்தம், மீதி இருக்க 15% அந்த தகவலை சொந்த வேலைக்காரனும் கொடுத்தாகணும். அவன் தான் அந்த ரகசிய அறைக்கு வழியே உங்களுக்கு காமிக்க போறான், சரியா? உயிரை பணைய வச்சு திருடி வருது நாங்க, எங்களுக்கு 30%. இவரு திட்டத்தை மட்டும் போட்டு கொடுத்துட்டு 55% நோகாம நவுத்திட்டு போயிடுவாராம். நாங்க திருடாங்கன்னா திருடங்கிட்ட திருடுற கொள்ளக்காரன்டாயப்பா நீ. என்ன இருளப்பா, திட்டம்லாம் சரிதானே? என்ன ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? இல்ல ஜமானே, நீங்க கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வழியும் சொல்றீங்க. ஆனா நீங்க வெறும் 55% பங்கு மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க. நாங்க சுலபமா போய் கொள்ளடிச்சிட்டு வரோம், எங்களுக்கு 30% பங்கு தரீங்க. அதான் உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்கும் வராதுன்னு யோசிக்கிறது எஜமானே. நீங்களும் கஷ்டப்படுறீங்கடா வேலைப்பா, அதனாலதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் யோசிக்காம கொடுத்துருது. சரி, நான் அங்கிருந்து கிளம்புறேன். உங்களுக்கு கை செலவுக்கு அடிக்கடிக்கு எதனா தேவைப்பட்டா நகரத்துல இருந்து தொலை தூரத்துல இருக்கிற கிராமத்துல மட்டும் கொள்ளையடிங்க. நகரத்துக்குள்ள எக்காரணத்தை கொண்டு என்னை கேட்காம எங்கேயும் கை வைக்காதீங்க, சரியா? என்று கூறிவிட்டு அமைச்சர் குணசீலன் அங்கிருந்து சென்றார். 2 நாட்களுக்குப் பிறகு அமைச்சர் கூறியபடியே அந்த வியாபாரி தன் குடும்பத்துடன் தன்னுடைய உறவினர் திருமணத்திற்கு சென்றார். சரியான நேரம் கிட்டியது என எண்ணிய இருவரும் அன்று இரவே அந்த முத்து வியாபாரியின் வீட்டுக்குள் நுழைந்து வியாபாரியின் வேலைக்காரன் உதவியுடன் அவர் ரகசிய அறையில் மறைத்து வைத்திருந்த அனைத்து செல்வங்களையும் கொள்ளையடித்தனர். ஒரே இருட்டா இருக்கு, எந்த பக்கம் போகிறது வேற தெரியல. இங்கேருந்து நேராக போய் வலதோ இடதோ சொன்னான் அந்த வேலைக்காரன். சரி, எதனா ஒரு பக்கம் திரும்பும். காவலர்கள். நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டாங்க. அப்பனா நம்ம ஆளுங்களாக தான் இருக்கணும். சரி, நம்ம கிளம்ப வேண்டியதான். அதன் பிறகு இருவரும் தாங்கள் கொள்ளையடித்ததை கொண்டு சென்று தங்களுடைய மறைவிடத்தில் மறைத்து வைத்தனர். என்ன அமைச்சர் குணசீலரே, நாட்டுல எந்த கொள்ளையும் நடக்கலையா என்ன? என் காதுக்கு எந்த தகவலும் வந்து சேரல. அரசே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் தான் பாதுகாப்பு அமைச்சரா இருக்கேன்ல, என்ன மீறி எப்படி கொள்ள சம்பவம் நடக்கும்? நான் தான் எல்லா கொள்ளக்காரையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டான்ல. இல்லையே அமைச்சரே, நான் 2 கொள்ளைக்காரங்க இன்னும் நாட்டுல உலா வரதா கேள்விப்பட்டேன். அவங்க நிலைமை என்ன ஆச்சு? அவங்கள இன்னும் கைது பண்ணலன்னு சொன்னாங்க. அரசே, அவங்க 2 பேரும் அவ்வளவு பெரிய திருடங்களாம் இல்ல, சின்ன சின்னதா திட்டு தொழில் பண்றவங்க. நீங்க திருடுறவங்க எல்லாரையும் கைது பண்ணி சுரங்க தொழிலுக்கு அனுப்ப சொன்னப்பே அவனுங்க பயந்து நாட்டை விட்டே ஓடிட்டானுங்க. இப்ப நம்ம நாட்டுல கொள்ளையடிக்க யாரும் கிடையாது, நாடு பாதுகாப்பா இருக்கு. சரி அமைச்சர் குணசீலரே, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நாட்டுல எந்த கொள்ளைச்சம்பவம் நடக்காம பாதுகாப்பா வச்சுக்கோங்க, சரியா? கொள்ளடிக்கிறதே நான் தான். என்கிட்டே வந்து நாட்டுல எந்த கொள்ளச்சமும் நடக்காம பாத்துக்கோது சொல்லி சொல்றான் பாரு இந்த முத்தாள் அரசன். சரி அரசே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அரசவையில் இருந்து வெளியில் வந்தார் அமைச்சர் குணசீலன். அப்பொழுது, அமைச்சரே, நாட்டில் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. 2 பேர் வந்திருக்காங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல யாரோ கொள்ளை அடிச்சதா அரசர்கிட்ட புகார் அளிக்க வந்திருக்காங்க. இது அரசரை பார்க்க போறாங்களா? அரசரை பார்த்து புகார் பண்ணா நாள்ல மாட்டிப்பேன். நீங்க ஏன் அமைச்சர் அரசர்கிட்ட மாட்ட போறீங்க? அது ஒண்ணும் இல்ல. அரசர் என்ன நம்பிதான் பொறுப்பு மொத்தத்தையும் ஒப்படைச்சிருக்காரு. இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்து தெரிஞ்சா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாரு. அதான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அரசருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர்கிட்ட எல்லாம் புகார் தெரிவிக்க தேவையில்ல, இதை நானே பாத்துக்கிறேன். எங்க இருக்காங்க 2 பேரும் சொல்லு. நீங்க 2 பேரும் கொள்ளை சம்பவம் நடந்து 3 நாட்கள் இருக்கு என்ன பண்ணீங்க? இப்ப வந்து புகார் தெரிவிக்கிறீங்க? ஐயா, எங்க கிராமம் தலைநகர் இருந்து வெகு தொலைவில் இருக்கு. அங்கிருந்து இங்க வந்து சேரவே 2 நாள் ஆயிடுச்சு. தலைநகர்ல இருந்து அரண்மனைக்கு அனுமதி வாங்கிட்டு உள்ள வரவே 1 நாள் ஆயிடுச்சு. அதனாலதான் ஐயா புகார் அளிக்க 3 நாள் தாமதம் ஆயிடுச்சு. வெகு தொலைவில் இருந்து வர கிராமத்துல இருக்கவங்கன்னா சந்தேகமா வேணாம், அது வேலை போனோம் இருள போனோம் தான். நாம தான் எப்படியாவது இவங்க 2 பேரையும் அரசரை சந்திக்காம சமாளிச்சு இங்கிருந்து அனுப்பி ஆகணும். அமைச்சரே, என்ன யோசிக்கிறீங்க? எங்களுக்கு அரசரை சந்திக்க அனுமதி கொடுங்க.
இது அரசரை சந்திக்கணுமா? அப்புறம் பாதுகாப்பு அமைச்சர் நான் எதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறேன்? நீங்க உங்க கிராமத்துக்கு போங்க, ஒரு சிறப்பு படையை அமைச்சு நான் அந்த கொள்ளைக்காரங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். இதுக்கப்புறம் திரும்ப அரண்மனைக்கு வந்து அரசரை சந்திக்கிறேன்னு ஏதாவது தொல்லை கொடுத்தீங்கன்னா, அரசரோட பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிச்சீங்கன்னு 2 பேரும் தூக்கி சிறையில் அடைச்சிருவேன். போங்க, எப்படியாவது அந்த கொள்ளைக்காரங்களை கண்டுபிடிச்சு நகையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். என்று இருவரிடமும் கடுமையாக பேசி இருவரையும் அரண்மனையை விட்டு வெளியேற்றினார் அமைச்சர் குணசீலன். ஒரு 3-4 தடவை பார்த்துட்டேன். யாராவது கொள்ளை சம்பவத்தை அரசர்கிட்ட புகார் அளிக்க வந்தா அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்கிறாரு இந்த அமைச்சர். அது மட்டும் இல்லாம மிகவும் கோபமா பேசுறாரு. ஆனா வேற ஏதாவது பிரச்சனையை அரசர்கிட்ட புகார் அளிக்க வந்தா அவங்க கிட்ட ரொம்ப சாந்தமா நடந்துக்கிறாரு. அரசரை சந்திக்க அனுமதி கொடுக்கறாரு. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? இதுக்கான காரணம் என்ன? எனக்கு ஒன்னும் புரியல. என்ன நீ என்ன அப்படி பாக்குற? யாராவது அரசரை சந்திக்கணும்னு சொன்னா நேரடியா நீ பாட்டு கூப்பிட்டு வந்துருவியா என்ன? அப்ப அமைச்சர் எதுக்கு நான் ஒருத்தவன் இருக்கிறாங்க? இன்னொரு தடவை யாராவது கொள்ளை சம்பவத்தை பத்தி புகார் அளிக்க வந்து நீ அரசர்கிட்ட அவங்கள கூட்டு வந்த, உனக்கு அரண்மனையில வேலை இருக்காது, பாத்துக்கோ. என்று அந்த காவலாளியிடமும் கடுமையாக பேசிவிட்டு அமைச்சர் அங்க இருந்து சென்றார். நான் என்ன தப்பு பண்ணேன்னு அமைச்சர் என்கிட்ட இவ்வளோ கடுமையா நடந்துக்கிறாரு? சரி, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலையா போயிடும். எனக்கான காலம் வரட்டும். அன்னைக்கு இந்த அமைச்சரை நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் சேர வேண்டிய பங்கை சரியா பங்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமான பங்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் தானே? அவனுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுத்தான்ட்டு எப்படி மனசாட்சியே எல்லாம் பேசுகிறான் பாரு. என்ன இருளப்பா, சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கிற போல. ஆமா எஜமானே, நீங்க என் தேவையோட அதிகமான எனக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்களா? அதான் இதை வச்சு என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, முழிச்சதெல்லாம் போதும். உங்க 2 பேருக்கும் அடுத்த திட்டம் என்னன்னு நான் சொல்லியாச்சு. நான் சொன்னபடி நகரத்துல அந்த வீட்டுல மட்டும்தான் நீங்க கொள்ளடிக்கணும். அதை தவிர்த்து மத்த ஏதாவது வீட்டுல நீங்க கைய வச்சீங்க மாட்டிப்பீங்க, பாத்துக்கோங்க. சரிங்க எஜமானே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் காரியத்தை நாங்க கச்சிதமா முடிச்சிடுறோம். அதன் பிறகு அமைச்சர் அங்கிருந்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். மறுநாள் இரவு இருளப்பனும் வேலப்பனும் அமைச்சர்க்குரிய வீட்டில் கொள்ளையடிக்க தலைநகருக்கு வந்தனர். டேய் வேலப்பா, நம்ம எஜமான் சொன்ன பச்சை நிற கதவு போட்ட வீடு அங்க இருக்கு பாரு. இருளப்பா, திட்டத்தை சொல்லும்போது நீ கவனத்தை எங்கே தான் வச்சிருக்க? எஜமான் சொன்னது இந்த மஞ்சள் நிற கதவு போட்ட வீடு. வேலப்பா, உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? பச்சை நிற கதவு போட்ட வீடு தான் எஜமான் சொன்னாரு. என்னடா இருளப்பா இப்படி போட்டு குழப்பற? இப்போ எந்த கதவு நம்ம எப்படி முடிவு பண்ணுறது? இப்போ போய் எஜமான்கிட்ட கேட்கவும் முடியாது. சரி, இந்த 2 வீட்டில் எந்த வீடு பெருசாக இருக்குன்னு பாரு. எந்த வீடு பெருசா இருக்கு? அந்த மஞ்சள் நிற கதவு போட்ட வீடு தான் பெருசா இருக்குது. அப்புறம் என்னவா, அந்த பெரிய வீட்டில் அதிகமாக பணம் இருக்கும், எஜமான் அந்த வீட்டை தான் சொல்லியிருப்பாரு. வா, அங்கே போய் கொள்ளடிக்கலாம் என்று தங்களுக்குள் முடிவு செய்து ஒரு வீட்டை தேர்வு செய்து அந்த வீட்டில் கொள்ளையடிக்க சென்றனர். மறுநாள் காலை அரசர் குணசீலனை அவசரமாக அழைத்திருந்தார். அரசர் அவசரமாக அழைத்ததால் அமைச்சர் குணசீலன் அங்கு சென்று பார்த்தார். அப்பொழுது அவர் அங்கு கண்ட காட்சியினால் அவர் கை கால்கள் உதற ஆரம்பித்தது. ஐயோ, இந்த ஆள் அந்த முத்து வியாபாரி இல்ல? இந்த ஆள் வீட்டுலதான் நம்ம கொள்ளடிச்சோம். இந்த ஆள் 10 நாளைக்கு முன்னாடியே உடனோட திருமணத்தை முடிச்சுட்டு நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் போலயே. இப்ப கொள்ளடிச்ச விஷயத்த அரசர்கிட்ட புகார் அளிக்க வந்திருப்பானோ என்னன்னு தெரியலையே. அப்படி புகார் அளிச்சா அவனும் தானே மாட்டுவான். சரி, எதுவா இருந்தாலும் சமாளிக்கலாம். அமைச்சர் குணசீலர் இவர் நம் நாட்டில் ஒரு மிகப்பெரிய முற்று வியாபாரியும் நல்லா தெரியும். ஆனா இவர் எனக்கு ரொம்பவும் வேந்தியப்பட்டவரும் கூட. இவர் வீட்டுல யாரோ புகுந்து அவர் வீட்டுல வச்சிருந்த செல்வத்தெல்லாம் யாரோ கொள்ளையடிச்சிருக்காங்க. அரசே, என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டுல கொள்ளை சம்பவமா? இதை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் இப்பவே நம்ம காவலர்களை இவரோட வீட்டுக்கு அனுப்பி என்னென்ன பொருள்லாம் காணாம போயிருக்குன்னு ஒரு கணக்கெடுக்க சொல்றேன். கணக்குல இருக்க எல்லா பொருளையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிற அரசே. அமைச்சரே, அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா தொலைஞ்ச பொருள்லாம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என் வீட்டுல போயிட்டு கணக்கு எடுத்தீங்கன்னா எதுவும் கணக்கு உங்களுக்கு சரியா வராது. ஏன்னா தொலைஞ்ச பொருள் எல்லாமே அரசுக்கு கணக்கு காமிக்காம நான் வச்சிருந்த பொருட்கள் தான். அரசே, இவரோட துணிச்சலை பாத்தீங்களா? இவர் அரசாங்கத்தை வரி ஏய்ப்பு செஞ்சு கணக்குல வராத செல்வத்தை சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம அதை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு நம்ம கிட்டே வந்து புகார் அளிக்க வந்திருக்காரு. இவர் செஞ்ச தப்புக்கு இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டு இவரோட மொத்த சொத்தையும் நம்ம பறிமுதல் பண்றதுதான் இவர் கொடுக்குற சரியான தண்டனையா இருக்கும்.
அதுக்கு அவசியம் இல்ல அமைச்சர் குணசீலரு. ஏன்னா, இவர்கிட்ட கணக்குல வராம இருந்த செல்வங்கள் அவருக்கு சொந்தமானது இல்ல, எனக்கு சொந்தமானது. என்ன அரசே சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தமானதா? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமாம் அமைச்சர் குணசீலரு. ஒருவேளை போர் ஏற்படும் நிலைமை வரும்போது, எதிரிகள் நம்ம அரண்மனையை கைப்பற்றினாக்கா, நம்ம அரண்மனையில இருக்க கஜானால இருக்க மொத்த செல்வத்தையும் சுரண்டிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம நாட்டுல யார் யார் மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவங்க கிட்ட எவ்ளோ செல்வம் இருக்குன்னு நம்மகிட்ட ஒரு கணக்கே இருக்கு. அந்த கணக்க எடுத்து பார்த்தாங்கன்னா, நம்ம செல்வந்தர்கிட்ட இருக்க மொத்த செல்வத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம நாட்டுல எதுவுமே மிஞ்சாது. அப்போ அவசர கால தேவைக்கு பயன்படும் தான் இந்த மாரி கணக்குல வராத செல்வத்த, இவர் மட்டும் இல்ல, இந்த மாரி இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட குடுத்து மறைச்சு வைக்க சொல்லியிருந்தேன். அதை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ இவர்கிட்ட இருக்க செல்வத்த கொள்ளடிச்சிருக்காங்க. அது யாரோ இல்ல, நான் தான். இந்த விஷயம் மட்டும் இந்த அரசனுக்கு தெரிஞ்சா என் தலைய துண்டா எடுத்துருவான். பொள்ளடிச்ச வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் அந்த இருளப்பனையும் வேலைப்பனையும் எந்த வீட்லயும் இறங்காம பாத்துக்கணும். அவனுங்க மாட்டினானுங்க, கண்டிப்பா நானும் மாட்டிப்பேன். என்று குழப்பத்திலும் பதட்டத்திலும் என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தார் அமைச்சர் குணசீலன். அப்பொழுது, அரசே அரசே, இவ்வளோ நாள் நம்ம நாட்டில் யாருக்கிட்டேயும் அகப்படாமல் இருந்த 2 திருடங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்ம நாட்டோட தலைநகரில் ஒரு வீட்டில் கொள்ளடிக்கும் போது அவன் கையும் காலமாக பிடிச்சி வச்சு காலையில் அரண்மனையில இருந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஆஹா, அவனுங்களே தான். எப்படி மாட்டினானுங்கன்னு தெரியலையே. என்ன பத்தி ஏதாவது உளறி வச்சானுங்களா என்னன்னு ஒன்னும் புரியலையே. ஏதாவது பண்ணணுமே இப்ப. அரசே, நீங்க முத்து வியாபாரி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருங்க. நான் போய் அந்த 2 திருடங்களையும் விசாரிச்சு, இது வரைக்கும் எங்கெல்லாம் கொள்ளடிச்சாங்க, அதை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நீங்க என்ன தண்டனை வேணா அந்த 2 திருடங்களுக்கு கொடுங்க. இருங்க, நான் போய் அவங்களை விசாரிக்கிற வேலையை முடிக்கிறேன். என்று கூறிவிட்டு அமைச்சர் அவசரமாக இருளப்பனையும் வேலப்பனையும் அடைத்து வைத்துள்ள இடத்திற்கு அவசரமாக சென்றார். எஜமானே, நீங்களா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் என் உயிர் என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படி மாட்டினீங்க? என்ன பண்ணீங்க? உங்களுக்கு திட்டம் எல்லாம் சரியாதானே போட்டு கொடுத்தேன். அப்புறம் எங்க இந்த தப்பு நடந்தது? எஜமானே, நீங்கள் திட்டெல்லாம் சரியாக தான் போட்டு கொடுத்தீங்க. நாங்கள் 2 பேர் தான் குழப்பத்தில் வீரை மாற்றி போயிட்டோம். அந்த வீட்டுக்குள்ளே போனால் நீங்கள் வச்ச ஆள் தான் உள்ள ஒருத்தன் இருக்கான்னு பணம் நகலை எங்கே இருக்குன்னு கேட்டோம். அதையே நீ கேட்குறேன்னு எங்கள் கிட்ட கேட்டான். வேற எதுக்கு கேட்பாங்க? கொள்ளடிச்சிட்டு போதான்னு சொன்னோம். எங்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி காலையில் அரண்மனையில இருந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. முட்டா பசங்களா உங்களை வச்சுக்கிட்டு. சரி, நடந்து போச்சு. நான் உங்க 2 பேரையும் அரசர் முன்னாடி கொண்டு போய் ஒப்படைப்பேன். அரசர் உங்க 2 பேரையும் சிறைச்சேதம் செய்யணும்னு சொல்லுவாரு. நான் உங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா சுரங்க வேலை செய்யணும் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொல்லுவேன். அரசர் அது ஒத்துக்கிட்ட பிறகு நான் தான் உங்களை இங்க இருந்து சுரங்க வேலை செய்யற இடத்துக்கு கூட்டு போவேன். போற வழியில உங்க 2 பேரும் நான் தப்பிக்க விட்டுருவேன். நீங்க அங்கிருந்து தப்பிச்சு போய் கடைசியா முத்து வியாபாரி கிட்ட கொள்ளடிச்ச செல்வத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி கொள்ளடிச்சது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போய் வேற ஒரு நாட்டை தஞ்சம் புகுதுங்க. சரியா? அது ஏன் முத்து வியாபாரிகிட்ட கொள்ளடிச்சது உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போகணும்? அது எடுத்துகிட்டு போகிறோமே. டேய் வேலப்பா, அந்த முத்து வியாபாரி கிட்ட நம்ம கொள்ளடிச்சது அந்த முத்து வியாபாரியோட செல்வமே கிடையாது. அரசர் யாருக்கும் தெரியாம அந்த முத்து வியாபாரி கிட்ட கொடுத்து வச்ச அரசரோட செல்வம் அது. அதை மட்டும் நான் பறிமுதல் பண்ணி அரசர்கிட்ட கொடுத்துட்டேன்னா கொள்ளக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில அடைச்சாச்சு. இதுக்கப்புறம் நாடு எந்த பிரச்சனையும் இருக்காது. தொலைஞ்சு போன செல்வமும் கிடைச்சிருதுன்னு அரசர் அதோட விட்டுட்டு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. சரியா? என்ன அமைச்சர் குணசீலரு, இருவரும் வாயை திறந்து கொள்ளையடிச்ச செல்வத்துல எங்க வச்சிருக்கேன்னு சொன்னாங்களா இல்லையா? அரசரே, நானும் அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் தானா அது? இவ்ளோ நாள் யாரிடமும் சிக்காம தப்பிச்சுட்டு வந்தது. உங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா அந்த நாட்டோட அரசரான என்னுடைய செல்வத்தையே திருடி இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இதுக்கப்புறம் யாருக்கும் அந்த துணிச்சல் வரக்கூடாது. அப்படியாப்பட்ட தண்டனையை உங்களுக்கு கொடுக்கணும். ஆமா அரசே, இவங்க 2 பேரையும் சுரங்க வேலை செய்யற இடத்த அடைச்சு வச்சு ஒருவேளை உணவு கொடுத்து காலையிலயும் இரவிலையும் தூங்காம சுரங்க வேலை செய்ய விடணும். அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். அமைச்சர் குலசேகரரே, அதெல்லாம் பத்தாது. இவ்வளோ தைரியமா என்னோட செல்வத்தை திருடின இவங்க 2 பேரையும் மக்கள் முன்னிலையில வச்சு அவங்க 2 பேரோட வலது கையே வெட்டினாதான் சரிப்பட்டு வரும். ஆஹா, என்ன இந்த அரசன் கைய வெட்டணும்னு சொல்றான். சரி, நம்ம இப்ப எதுவும் பேச முடியாது. நாளைக்கு காலையில வரைக்கும் அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி இவங்க 2 பேரும் நம்ம தப்பிக்க வச்சிடலாம். இப்ப அரசர் சொல்றதுக்கு சரின்னு தலையாட்ட வேண்டியதுதான். ஆமா அரசே, இந்த மாதிரி திருடுறவங்க எல்லாம் ஒரு கையை வெட்டினா போதாது, 2 கையும் வெட்டணும். ஏன் அவங்க தலையை வெட்டினா கூட தகும். எது கையை வெட்டலாம் தலையை வெட்டலாமா?
ஏண்டா அமைச்சரே, நான் கொள்ளடிக்கும் போது 50% 60% பங்கு எடுத்துக்கிட்டு இப்போ மாட்டினதுக்கப்புறம் எங்கள் தலையை வெட்டலான்னு ஆலோசனையாக கொடுக்குற. இப்படியா போனா எங்கேயுமே கொன்றுவான் போல. வேற வழியே இல்லை, நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கிட்டாகணும். என்ன எஜமானே, நீங்கள் எங்களை சுரங்க வேலை செய்கிற இடத்துக்கு கொண்டு போகிற வழியில் தப்பிக்க விடுறேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா காலையில் தலையை வெட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க. எப்படியாவது காப்பாற்றின்னு உங்களை நம்பினாக்கா இப்படி மாட்டி வர்றீங்களே எஜமானே. ஏய் திருடனே, என்ன இந்த நாட்டோட அமைச்சரை பார்த்து உன்னோட எஜமான்னு சொல்ற? அரசே, இவர் தான் எங்களுடைய எஜமான். இவர் தான் நாங்கள் கொள்ளடிக்க இவ்வளோ நாள் திட்டம் போட்டு கொடுத்தாரு. இவர் திட்டம் போட்டு கொடுப்பாரு, நாங்கள் கொள்ளடிப்போம். கொள்ளடிச்சிட்டு வந்தால ஒரு 60% எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற சதவீதத்தை எங்களுக்கு பங்காக கொடுத்து அனுப்பிடுவார். இவ்வளோ நாள் நாங்கள் இப்படி தான் பண்ணிட்டு வரோம். திருட்டு பயலே, நீ மாட்டிக்கிட்டனே. இப்போ என்னோட அரசவர் அமைச்சர் மேலேயே நீ பழி சுமத்துறியா? இதனால உனக்கு தண்டனை இன்னும் கடுமையாகும், பார்த்துக்கோ. அரசே, நாங்கள் சொல்கிறத நீ நம்ப மாட்டேங்க நல்லாவே தெரியும். ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க. நீங்கள் அமைச்சர் குணசீலனோட கழுத்தில் இருக்கிற அந்த ரத்தனக்கல்லை பாருங்க. அந்த ரத்தனக்கல் இந்த முத்து வியாபாரி வீட்டிலேருந்து கொள்ளடிக்கிறப்ப அதில் தான் இருந்தது. அதை தான் எடுத்து அவர் கழுத்தணியாக செஞ்சு தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிட்டாரு. என்று வேலப்பன் கூறிய பிறகு அரசரும் முத்து வியாபாரியும் அமைச்சரின் கழுத்தில் இருக்கும் ரத்தின கல்லை பார்த்தனர். அரசே, இது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இந்த ரத்தினக்கல்லு இங்க எங்கேயுமே கிடைக்காது. இது என்னோட முத்து வியாபாரம் பண்ற மேலை நாட்டுல இருந்து வர ஒரு வியாபாரி தங்களுக்கு பரிசா கொடுத்தது. ஆமா ராஜமாணிக்கம், இந்த பரிசு பொருளை அப்பவே நான் உன் கையில கொடுத்து உன்னை பத்திரமா ஓகே சொல்லி உன்கிட்ட தான் கொடுத்து நினைச்சேன். எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. இவ்வளோ நாள் நான் இந்த அமைச்சரோட கழுத்துல இந்த ரத்தனக்கல்லை பார்க்கல. ஒரு சில நாளாக தான் இந்த ரத்தனக்கல் அமைச்சரோட கழுத்துல இருக்கு. அரசே, எனக்கு இவ்வளோ நாள் ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனால் அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த அமைச்சர் நம்ம நகரத்திலேருந்து தொலை தூரத்தில் இருக்கிற கிராமத்தில் ஏதாவது கொள்ளை சம்பவம் நடந்தா அதை உங்ககிட்ட புகாரளிக்க வரவங்க யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. அவங்களையும் சரி, அவங்கள அரண்மனைக்குள்ளே அழைச்சி வந்த என்னையும் சரி திட்டி அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கான காரணம் எனக்கு இவ்வளோ நாள் புரியல, இப்பதான் புரியுது. ஓ அப்படியா? வேலியே பயிரை மேய்ஞ்ச கதையா? நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சரே நாட்டில் கொள்ளடிச்சிட்டு இருந்திருக்காரு. இப்போல இருந்து இவன் நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் கிடையாது. இவனையும் கூட்டாளி கூட சேர்த்து அடைச்சி வைங்க. 3 பேர்கிட்ட விசாரணை நடத்துங்க. இவன் கொள்ளடிச்ச பொருளை எங்க வச்சிருக்கான்னு பார்த்து பறிமுதல் பண்ணுங்க. பொருளை யார் யார் இழந்தாங்களோ அவங்க கிட்ட அந்த பொருளை ஒப்படைக்கிற வேலையை பாருங்க. தான் நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்பதும் தான் இவ்வளவு நாள் கொள்ளையடித்தது அரசருக்கு தெரிந்துவிட்டது. அரசர் எப்படியும் தன்னை தண்டித்து விடுவார் என எண்ணிய குணசீலன் அங்கிருந்து தப்பித்து ஓட யோசித்தான். குணசீலனே, இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு எண்ணம் உனக்கு வந்திருந்தா அதை இப்பவே மறந்துடு. நீ அமைதியா சரணடைந்தனா உன் கூட்டாளிங்களோட சேர்த்து உன்னையும் சுரங்க வேலைக்கு தான் அனுப்புவேன். தப்பிச்சோட முயற்சி பண்ணி மாட்டினா உன்னை மக்கள் முன்னாடி தூக்குல போட்டுருவேன். நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ என்று கூறினார் அரசர். இதை கேட்ட குணசீலன், அட பாவீங்களா, நான் உங்களை காப்பாத்தலான்னு யோசிச்சா கடைசியில உங்க கூட சேர்ந்து என்னையே மாட்டி விட்டுட்டீங்களாடா. தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா இந்த நாட்டையே சல்லடையா சலிச்சு என்னை கண்டுபிடிச்சு தூக்குல போட்டுருவாங்க. அமைதியா சரணடைஞ்சா உயிராவது மிஞ்சம் என்று முடிவெடுத்து அமைதியாக சரணடைந்து விட்டான் குணசீலன்.